ரீசெண்டாக நடந்துட்டு இருக்க இன்ஃப்ளூயன்சர் ஸ்கேமை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருந்து இன்ஃப்ளூயன்சரை வச்சு உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணணும்னு ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ இருக்க இன்ஃப்ளூயன்சரில் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா ஃபேக்கான ஃபாலோவர்ஸும் ஃபேக்கான வியூஸும் வச்சு தான் ஏமாற்றிட்டு இருக்காங்க. இன்டர்நெட்டில் நிறைய எஸ்எம்எம் பேனல்ஸ் சொல்லி வெப்சைட் இருக்கும். அதில் போனீங்கன்னா நீங்கள் ஃபாலோவர்ஸ், வியூஸு, ஷேர்ஸு, லைக்ஸு எல்லாமே ஃபேக்காக வாங்கிக்கலாம். அதுவும் ரொம்ப 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 கம்மியான விலையில். எனக்கு பிஸ்னஸே வேணாம், ஜஸ்ட் என் வீடியோ வந்து 1 லட்சம் வியூஸு, 1 மில்லியன் வியூஸ் மட்டும் போனால் போதும்னா நீங்கள் வந்து எந்த இன்ஃப்ளூயன்சரை வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹையர் பண்ணுற இன்ஃப்ளூயன்சரால் ஒரு பிஸ்னஸ் ஆச்சும் உங்களுக்கு நடக்கணும்னு எண்ணம் இருந்தால் நீங்கள் எப்படி ஃபேக் இன்ஃப்ளூயன்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்ற டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ மிஸ் ஆகாமல் இருக்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் அந்த இன்ஃப்ளூயன்சரை நீங்கள் நேரில் மீட் பண்ணுங்கள். மீட் பண்ணி அவங்களோட இன்ஸ்டாகிராமோட இன்சைட்லாம் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபஷனல் டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் அவங்களோட டோட்டல் ஃபாலோவர்ஸ் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அப்படியே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா டாப் லொக்கேஷன் ஒன்று காட்டும். அதில் இருக்க சிட்டியெல்லாம் பாருங்கள். அந்த இன்ஃப்ளூயன்சர் எந்த சிட்டியில் இருக்கார், எந்த ஸ்டேட்டில் இருக்கார், அது சம்மந்தப்பட்ட சிட்டியெல்லாம் அதில் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அடுத்து கண்ட்ரிஸை கிளிக் பண்ணுங்கள். அதில் இந்த இன்ஃப்ளூயன்சர் எந்த கண்ட்ரியோ அந்த கண்ட்ரி மெஜாரிட்டி ஆடியன்ஸ் இருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் வேறு கண்ட்ரி, வேறு சிட்டி எல்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ஃபேக்குன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் இருக்காருன்னா அவரோட ஃபாலோவர்ஸில் பார்த்தீங்கன்னா வெளிநாடோ வெளி ஸ்டேட்டோ அதில் இருக்க ஃபாலோவர்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அது வந்து ஃபேக்குன்னு அர்த்தம். இப்போ இதை வந்து கண்டுபிடிச்சிருவாங்கன்றத ஒரே காரணத்துக்காக தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாலோ பண்ண 100 ரூபா தரேன், ஃபாலோ பண்ண 500 ரூபா தரேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. இந்த கிவ்அவே எல்லாமே இதை கவர் பண்ணுறதுக்கு தான். இவங்க எப்படின்னா ஒரு ஃபேக்காக வந்து 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து வெளியிலேருந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு இந்த ஃபேக் ஃபாலோவர்ஸ் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்றதுனால என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் 100 ரூபா கொடுக்குறேன், ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு 500 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிவ்அவே நடத்திட்டு இருப்பாங்க. நம்ம திடீர்னு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபாலோவர்ஸ் 1 லட்சம் வந்துச்சு, 1 மில்லியன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம்னா நான் வந்து கிவ்அவே கொடுக்குறேன், நான் 100 ரூபா கொடுக்குறேன், 500 ரூபா கொடுக்குறதுனால ஊரில் இருக்கவங்க எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை விடுவாங்க. பொதுவாகவே ஒரு டிவிலையோ நியூஸ் பேப்பர்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து செலவு அதிகமாகுது, இந்த இன்ஃப்ளூயன்சரை வச்சு பண்ணால் கொஞ்சம் செலவு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டா இன்ஃப்ளூயன்சர்கிட்ட வந்து நிறைய பேர் வராங்க. இப்போ வர காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கே ஒரு பெரிய ஸ்கேமாக இருக்குது. இந்த விஷயம் வந்து இந்த காலத்தில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இருக்குது. அதனால இது வந்து நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சு ஃபேக் ஃபாலோவர்ஸை வச்சுட்டு ஏமாற்றிட்டு இருக்க இன்ஃப்ளூயன்சரை இந்த வீடியோவில் டேக் பண்ணுங்கள்.